நேற்று கரூர் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற விழா காரணம் இதே கரூர் மாவட்டத்தில் சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர் பேசிய வசனம் இந்த மாவட்டத்தில் 2 திருடன் இருக்காங்க. ஒரு பெரிய திருடன் அவர் பேர் செந்தில் பாலாஜி, சின்ன திருடன் செந்தில் பாலாஜியுடைய தம்பி பேசி போனார். 8 ஆண்டுகள் கழித்து அதே மாவட்டத்தில் அவர் மேடையில் பேசும்பொழுது உலகமாக உத்தம செந்தில் பாலாஜி இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு மனிதர் செந்தில் பாலாஜி எந்த மாவட்டத்தில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு 20 திருடர் பட்டம் கொடுத்தாரோ ஊழல் பட்டம் கொடுத்தாரோ இன்னைக்கு அதே மாவட்டத்தில் 2 பேர் கழித்து அந்த விழாவை நடத்திய பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு மண் குதிரையின் மீது அமர்ந்து காவேரி கரையை நோக்கி போறார். 2026 தேர்தலுக்கு மண் குதிரையில காவேரி கரைக்கு போறார். இந்த வரக்கூடிய ஆட்சி வெள்ளத்தில் மண் குதிரையெல்லாம் அடித்து போன பிறகு அவர் தப்பிப்பது கஷ்டமா இருக்கு. அதனால் மேடையில் அமர்ந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பாடம் எப்படி இருக்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி ஒரு நாளும் கூட தமிழக மக்கள் இதயத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு ஒரு சாட்சி தான். கரூர் மாவட்டத்தில் நடந்த முதல் விழாவே திமுக சாராய காசு நடத்தப்பட்ட விழா. சாராய மந்திரியாக 3 ஆண்டுகள் பணி செய்து அவர் சம்பாதித்த பணத்தில்தான் இதை கரூரில் இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழாவே நடக்குதுன்னா இதை விட ஐயோ பாவம் என்று சொல்வதற்கு வேற என்ன சான்று வேண்டும்? அதனால் முதலமைச்சர் அவர் கண்ணாடியில பார்க்கணும். எப்படிப்பட்ட ஊழல்வாதிகளை கட்சியில வச்சுக்கிட்டு எப்படி சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அதுல ஒரு விழா நடத்துறாரு. அந்த மேடையில ஏதோ ஒரு பெரிய சாதனை செய்தது போல எங்களுக்கு அறிவுரை வழங்குறாரு. ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், ஐயா கண்ணாடியை பாருங்க, முகத்தை பாருங்க, எப்படிப்பட்ட ஊழல்வாதிகள் நீங்க பாருங்க. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு அறிவுரை. காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை அவருக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும். இன்னைக்கு திமுகவுக்கு எடுபடியாக தமிழகத்தில் ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி. இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெயரை தமிழக எடுபடி கட்சி திமுகவுக்கு எடுபடி செய்வதற்காக மட்டும்தான் ஒரு கட்சி. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு மாநிலத்திலும் புதிய மாநிலத்தில் ஆட்சி வடகிழக்கில் எல்லா மாநிலத்திலும் ஆட்சி இருக்கிற ஒரு மாநிலத்தில் தவிர புதிதாக ஒரிசா மாநிலத்துக்கு ஆட்சி இருக்கிறோம். தொடர்ந்து ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை குஜராத்தில், மத்திய பிரதேசில், ராஜஸ்தானில் ஆட்சியில் இருக்கிறோம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆட்சியில் இருக்கிறோம். கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கிறோம். புதுச்சேரியில் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறோம். ஆனால் செல்வப்பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் கட்சி எத்தனை ஆட்சியில் இருக்குன்னு கேட்கிறோம். அடுத்து வரக்கூடிய பீகார் தேர்தலும் நம்ம கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது. ஆனால் திமுகவுக்கு எடுபடியாக ஒரு கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வைத்திருக்கல பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து அப்படி செல்வப்பெருந்தகை அவர்களுக்கு இதே அறிவுரை தான். ஐயா ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி பார்க்கும்போது நீங்களும் பக்கத்துல எட்டி பாருங்க, அதுல உங்க முகம் தெரியும். உங்க கட்சி இன்னைக்கு அதர பாதாளத்துல தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கட்சியே இல்லாம தலைவர்கள் இருக்கிற ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி மாறிடுச்சு. இன்னைக்கு அவர்களும் துரதிருஷ்டவசமா அறிவுரை கொடுக்குறாங்க. இதை விட நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சரை சந்தித்து நானும் அந்த புகைப்படத்தை பார்த்தேன். ஏன்னா என்னை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற செய்தி அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் வெளியே வந்திருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் என்னுடைய பார்வை, அந்த மீட்டிங் நடக்கிறது எல்லாருக்குமே தெரியும் என்கின்ற காரணம் இருக்கும் பொழுது அவர் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் என்னை பொறுத்தவரை அவர் முகத்தை மறைத்ததாக நான் பார்க்கல. அந்த கூட்டேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்க நான் என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த மீட்டிங் நடக்கிறது தெரியும். பத்திரிகை நண்பர்களும் வெளியே இருந்தீங்க, அவங்களும் டெல்லி போகும்போது மீட்டிங் நாங்கள் போறோம்னு சொல்லிட்டு, அதனால் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது காட்சி ஊடகத்தில் ஒரு பொழுது அப்படி தெரிந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன். நான் எடப்பாடி
மக்களுடைய நலனுக்காக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்த பிறகு இந்த இயக்கம் சின்னாபின்னமாக கூடாது, யாரும் கூட கபலீகரம் செய்யக்கூடாது என்பதற்காக இருந்தார்கள் என்பது இன்னைக்கு சரித்திரத்தில் அந்த கட்சியை சார்ந்த இன்னைக்கு பொதுச்செயலாளர் இருக்கிறவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. நான் அதை வரவேற்பேன். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி போல் பாரதிய ஜனதா கட்சி 2016, 17 என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது பல இடத்துல பல மாதிரி பேசப்பட்ட பொழுது தமிழகத்தில் நல்லது செய்வதற்காக மட்டும்தான் எனக்கு பாரதிய ஜனதா கட்சி இயங்கியது அப்படிங்கிற உண்மையை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் மன்றத்தில் வைத்திருப்பது எங்களுடைய ஆர்குமெண்ட்டுக்கு இன்னும் வலிமை சேர்க்கிறது. ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளோடு மட்டும்தான் 2014 ஆட்சியில் இருந்திருக்கின்றோம். அதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். சட்டப்பேரவையில் அறிவித்த பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு சட்டப்பேரவையில் ஒரு அரசு திட்டத்தை அறிவிக்கும் பொழுது சாதாரணமாக அறிவிக்க மாட்டாங்க. அந்த துறையினுடைய செயலாளர் அந்த திட்டம் பாலிசி நோட் அதையெல்லாம் பார்த்து தயார் செய்த பிறகு சட்டமன்றத்திற்குள்ள மக்கள் சபையில ஒரு மந்திரி பெருமகன் எந்திரிச்சு நாங்கள் இந்த திட்டத்தை அறிவிக்கிறோம் சொன்னாங்கன்னா இட்ஸ் வேர்ட் ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு வேர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் எவ்வளவு பவர்னாங்கன்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் தாளை அச்சடித்தா அந்த தாளுக்கு என்ன மரியாதை இருக்கும். ஏன்னா அரசுடைய வாக்கு ஒரு 100 ரூபாய் நோட்டை அடித்த பிறகு நாங்கள் அடிக்கலைன்னு சொல்ல முடியாது. அதனால மக்கள் மன்றத்தில் மந்திரி பெருமக்கள் எந்திரிச்சு இந்த திட்டத்தை கொண்டு வருகின்றோம் என்று அறிவித்த பிறகு எனக்கு 256 திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எங்களால் செயல்படுத்த முடியாது, நாங்கள் இதை வாபஸ் சொல்றாங்கன்னா இந்த அரசு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம். அரசு தான் கொடுத்த வாக்கையே காப்பாற்ற முடியுதா? எதற்காக அரசு கட்டில் அமர்ந்திருக்கிறார்? அது சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்கு, தேர்தல் பிரச்சாரத்தில் கொடுத்த வாக்கு கிடையாது. பொதுப்படையாக பத்திரிகை நண்பர்கள் கொடுத்த வாக்கு கிடையாது. அரசியல் மேடையில் கொடுத்த வாக்கு இல்லை. சட்டமன்றத்தில் அந்த துறையினுடைய செயலாளர் அவங்க ஒப்பிகையெல்லாம் வாங்கி அந்த துறையினுடைய அமைச்சர் சபாநாயகர் முன்பு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் எல்லா எம்எல்ஏக்கள் இருக்கும் பொழுது அவங்க முன்னாடி சொன்ன வாக்கு என்பது ஜிஓ கவர்மெண்ட் கெசட்ல போடப்பட்டது. இன்னைக்கு அதை பின்வாங்குறாங்க. அதை பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையாலுமே தமிழக மக்களுக்காக ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் இருக்கிறார்களா? இந்த அந்த நேரத்தில் மக்களுடைய கோபத்தை சமாளிப்பதற்காக ஏதாச்சும் ஒரு பொய்ய சட்டமன்றத்தில் சொல்லிட்டு தப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி இருக்காங்களா? இன்னைக்கு 256 சட்டப்பேரவையில் அறிவித்த திட்டங்களை வாபஸ் பெறுவதை நாங்கள் கண்டிக்கின்றோம். அதை முதலமைச்சர் அவர்கள் வாபஸ் பெறுவதை திரும்ப பெற்று அந்த 256 திட்டங்களையும் அவங்க செயல்படுத்தக்கூடிய மற்ற திட்டங்களோடு இதையும் செயல்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய அனுமதி திரு விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரை அதிகமாக கூட்டம் வர்றாங்க, கூட்டம் வரல அப்படிங்கிறது 2வது கருத்து. ஏன்னா மக்களுடைய காட்சியரில் வர்றாங்க, கூட்டம் வந்தால் சந்தோஷம். ஆனால் வரக்கூடிய கூட்டம் எந்த விதமான பொது சொத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாம ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாமல் அமைதியான முறையில் வந்து ஏற்றுவிட்டு செல்வதை நம்ம எல்லோரும் வரவேற்கிறோம். இன்னைக்கு தூத்துக்குடியில் அவங்க அடுத்த கட்ட பயணத்துக்கு அனுமதி கோரிய பொழுது அந்த காவல்துறையினுடைய அதிகாரிகள்லாம் திருச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொது சொத்துடைய சேதத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் இங்கே நடத்தப்படக்கூடாது. ஆனால் இது 2 பேருக்கு பொறுப்பு. விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு. வரக்கூடிய கூட்டத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாங்க. அதே போல அரசுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க பர்மிஷன் கேட்கிறாங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கேட்கிறாங்க. அதை கொடுப்பதற்கான முயற்சியில் அரசு இறங்கணும். இதுல வந்து பர்மிஷன் எல்லா கட்சிக்கும் இதே பிரச்சனை தான். பாரதிய ஜனதா கட்சிக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அரசியல் கட்சியாக வளர வேண்டும் என்றால் இதையெல்லாம் சமாளித்தானே ஆட்சிக்கு வர முடியும். இதையெல்லாம் சமாளித்தானே ஜெயிக்க முடியும். இதை சமாளிப்பதற்கே விஜய் அவர்களுடைய கட்சி குட்டிக்கரணம் போட்டுருக்காங்க. தொடர்ந்து அரசின் மீது வழக்கு சொல்றாங்க அப்படின்னா அவர்கள் எந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் அவர்களுடைய கட்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் இதையெல்லாம் சமாளிச்சுட்டு அவங்க வளரணும். அதனால் அவங்களுடைய கூட்டத்தை அவங்க நடத்தணும். பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பொது இடத்துல பப்ளிக் சொத்துக்கு பிரச்சனை இல்லாமல் அவங்களுடைய கூட்டம் நடத்தணும். பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கட்சி NDA உடைய தலைவராக
இவர் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா. உங்களுக்கு தெரியும் 2014 என்டிஏ தலைவராக இருக்கிறார். அவர் தலைமையில் இந்த கூட்டணி உருவான பொழுது அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி தமிழகத்தில் என்டிஏவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போல்வார்கள் அமைக்கும் பொழுது எங்களுடைய ஒன்றை நோக்கம் கடினமாக உழைத்து நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு நடத்தியிருக்கோம். எங்களுடைய தலைவர் அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துட்டு வர்றோம். இங்கே நடத்தப்படக்கூடிய கூட்டம் எல்லாமே வாக்குகளாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாறணும். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்குகளாக மாறுவது முக்கியமில்லை, முதலமைச்சராக அந்த வாக்கு யாருக்கு போகணுங்கிறதா முக்கியம். அதுவும் சரியான நபருக்கு செல்லணும். அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் உழைக்கிறார்கள். இதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியும். மற்றபடி ஒரு தலைவர் ஒரு கருத்து சொல்றாங்க, அது அவர்களுடைய கருத்தாக நான் பார்க்கிறேன். திராவிட மாடல் ஆட்சி இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி இப்ப தேவை இருக்கா? பாஜகவுக்கு தேவை இருக்கா? ஒரு கூட்டணி எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அவ்வளவு சந்தோஷம். ஒரு கூட்டணியில எவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்களோ அவ்வளவு சந்தோஷம். அதனால் இன்னைக்கு எங்களுடைய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் என்டிஏ கூட்டணியுடைய தலைவரை பொறுத்தப்பட்டவர் தேசிய தலைவர் இருக்கிறாங்க. எல்லோரும் சேர்த்து முடிவெடுப்பாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நானும் அண்ணன் டிடிவி அவர்களுடைய தொலைபேசி நாட்களுக்கு முன்பு பேசும் பொழுது சென்னை வந்தவுடன் சந்திப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். சென்னை வந்ததுனால சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு நானும் ஒரு நாட்கள் அண்ணன் டிடிவி அவர்களை நேரில் சந்திப்பதாக இருக்கும் நட்பு அடிப்படையில். ஆனால் அண்ணன் டிடிவி அவர்கள்ட்ட மறுபடியும் நான் பண்ணி செல்வதாக இருக்கிறேன் தமிழகத்துடைய நலனுக்காக. அதனால் அண்ணன் நேரில் பார்த்து நான் உங்களை பேசும்போது மறுபடியும் திராவிட மாடல் ஆட்சி 2.0 வந்து 2026 அமையும் சொல்லிட்டு தமிழக மக்களுக்கு சொல்லியிருக்காங்க சார். அவர் சொன்னோடனே மழை வந்து கூட திராவிட மாடல் ஆட்சி 2.0 தமிழகத்தில் அமையும் சொன்னோடனே மழை வந்துச்சு. மக்கள் எல்லாம் கலந்து போயிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல மண்குதிரையின் மீது அமர்ந்து திமுகவுடைய தலைவர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் மண்குதிரையில் அமர்ந்து ஆக்க நோக்கி போறார் எலெக்ஷன். அதனால் அந்த வெள்ளம் வரும்பொழுது மண்குதிரை எல்லாம் காணாமல் போயிடும், அவர் மட்டும் தனித்து இருப்பார். அப்படித்தான் இந்த தேர்தலை பார்க்கிற காரணம் மக்களுடைய கோபம். மக்கள் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க. எல்லா தரப்பட்ட மக்கள், சாமானிய மக்கள், ஆட்டோ ஓட்டுறவர்கள், இல்லத்தரசிகள், மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க எல்லோருக்கும் மாற்றம் வேண்டும். அதை முதலமைச்சர் அவர்கள் சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கரூரில் கட்சி கூட்டம் சேர்ந்திருக்கு, முப்பெரும் விழா நடந்திருக்கு. அப்படிதான் அவங்க பார்க்கிறாங்க. பொதுமக்களுடைய வாக்கு கட்சியை சாராத நடுநிலை வாக்கு இந்த முறை திமுகவுக்கு வருவது கஷ்டமான ஒரு வேலையாக நாங்கள் பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு இளிச்சவாய் இருக்காங்க. இளிச்சவாய் பேர் என்ன? அண்ணாமலை. ஏன் அண்ணாமலை இளிச்சவாய் அண்ணாமலைன்னா எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, பஞ்சாயத்து தலைவர் கிடையாது, மக்களுடைய வரி பணத்தில் ₹1 எனக்கு சம்பளம் கிடையாது. ஆனால் வருஷம் நான் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, 10 வருஷம் பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்துக்கங்க, எல்லாத்தையும் பார்த்துங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ என்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்க. அது ஒரு பக்கம். நான் சொந்தமாக நான் சம்பாதிச்சு ஒரு விவசாயிகளை போட்டவே தெரியும் சகோதரி அவர்களே. என்னுடைய பட்டாணிலாம் உங்களுக்கு தெரியும், அதை மறுக்கல. சந்தை மதிப்பை விட மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதை விட அதிகமான ரேட்டு அந்த லேண்டை அதிகாரப்பூர்வமாக வாங்கியிருக்கோம். அரசுக்கு வரிங்கிறது இப்போ எதற்கு? இயற்கை விவசாயம் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம். அடுத்த 5 வருஷம் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. விவசாயம் பண்ணனா விவசாயம் பண்ணியாங்க, இயற்கை விவசாயம் இருக்கலாம். நாளைக்கு தமிழ்நாட்டில் நான் ஒரு அரசியல் பற்றி தான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், மக்களுடைய வரி பணத்தை ₹1 வாங்காம, ₹1 மக்களுடைய வரி பணத்தில் சம்பளமா வாங்காம நான் மட்டும் 6 மாசத்துக்கு நீ பாருங்க இதான் செய்யும், நீ பாருங்க இதான் செய்யும். அதனால இளிச்சவாயினால நான் என்ன கேட்கிறேன்? இதுல எதிர்கட்சி நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க, அண்ணே அப்ப நீ லேண்ட் வாங்கிக்கிற, யார் பணம் கொடுத்தா? ஏன் நான் சம்பாதிக்க கூடாதா? நான் இருக்கின்றேன், மனைவி இருக்கிறாங்க, குடும்பம் இருக்கிறாங்க, நாங்களாம் ரோட்ல சும்மாவா உட்காந்துருக்கோம். எங்களுக்குன்னு வேலை இருக்கு, செஞ்சுட்டு இருக்கிறோம், மக்கள் பணியை செய்யறோம், அரசியல் செஞ்சுட்டு இருக்கோம். இருந்தும் எதற்காக வெளிப்படையா நான் இருக்கேன்னா, நம்ம நம்பி இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன செய்யறேன். அரசியலும் பண்றாரு, இந்த வேலையும் செய்யறாங்க. அப்பப்ப குறிப்புகள் கொடுக்குறேன். இன்னைக்கு திமுக இருக்கு, டிவிஎஸ்சி இருக்கு, அவங்க கையில ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க கையில தாசில்தார் இருக்கிறாங்க,
என்ன ரேட்டுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்னு கேட்க சொல்லுங்க. எவ்வளவு அரசுக்கு வரி கட்டி இருக்கின்றோம் அதையும் டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. அதையெல்லாம் செய்யணும். எந்த வரி பணமும் மக்கள் பணமும் இல்லாம இவ்வளவு வெளிப்படைத்தன்மையாக நான் என்னுடைய வங்கி கணக்கு 1 ஆண்டு 2 ஆண்டுல 10 ஆண்டுகளுக்கான வங்கி கணக்கை போன ஆண்டு வெளியிடுவேன். அடுத்த ஆண்டு என்னுடைய இன்கம் டாக்ஸ் அதை வெளியிடுவேன் எலெக்ஷன் நேரத்தில். அதிலையும் மக்கள் பார்க்குறாங்க. இன்னைக்கு நான் 3.5 கோடி ரூபாய் கடனாளியா இருக்கேன். அதையும் பேச மாட்டாங்க. கடனும் வாங்கியிருக்கேன், கடனுக்கு வட்டியும் கட்டுறேன். அந்த வட்டியை வைத்து என் தொழில் நடத்துறேன், பொழப்பு நடத்துறேன். 3.5 கோடி ரூபாய் கடன் ஒரு மனிதனுக்கு இருக்கு. ஒரு மனுஷன் வங்கி கணக்கு வெளியிடுறான். ஒரு மனுஷன் மக்களுடைய வரி பணத்தில் வாழல. இதை தாண்டியும் நாங்க மட்டும்தான் எங்க நேர்மையை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். காமராஜர் ஐயா நிரூபிக்கணும். காமராஜர் ஐயாவுடைய கால் தூசி சமமாக இருக்கக்கூடிய நான் நிரூபிக்கணும். நாங்கள்லாம் நிரூபிக்கணும். மற்றவங்க யாரும் நிரூபிக்கவே மாட்டாங்க. இதான் தமிழக அரசியலுடைய தூரதர்ஷன். ஏன்னா நாங்க நேர்மையா இருக்கிறதுனால யார் சொல்வதற்கு முன்பு நாங்கள் இதயத்தை திறந்து காட்டுவோம். இதான் நாங்கள். ஆனா மற்றவங்களுக்கு இது பொருந்தாது. பரவாயில்லை. ஒரு நாள் தமிழகத்தில் அந்த நாளும் நேரமும் வரும். அரசியல் யார் வந்தாலும் கூட திறந்த கண்ணாடியாக இருக்கணும். நாங்க இன்னைக்கு திறந்த கண்ணாடியா இருக்கணும். இதே மக்களுடைய வரி பணத்துல சம்பளமாக நாங்கள் வாங்கும் பொழுது இதை விட 100 மடங்கு இன்னும் வெளிப்படையாக இருக்கும். தமிழகத்தினுடைய அரசியல் வரும் பொழுது நாங்கள் செய்து காட்டுவோம். நீங்க மாநில தலைவர் நீக்கப்பட்டது தொடர்ந்து ஒரு தரப்பு அண்ணாமலை பாஜக விட்டு முழுமையாக வெளியேற போறாரு, தனித்து ஆரம்பிக்க போறாரு சொல்லிட்டே இருக்காங்க. அதிர்ச்சியா இருக்கு அப்படி சொல்லிட்டு அண்ணே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்தில் இன்னைக்கு மாற்றத்திற்கான ஒரு கட்சி. இந்த கட்சினாலதான் மாற்றம் கொடுக்க முடியும் என்று நம்பி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இளைஞர்கள் இந்த கட்சியில் இருக்காங்க. நானும் காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ற ஒற்றை மனிதன். அந்த மனிதன் இருக்கிறனால இந்த கட்சி எப்பொழுதுமே மாற்றத்தை முடியும். இல்லத்தில் இருக்கிற டெங்கு காய்ச்சல் என்னை பார்க்கறதுக்கு BL சந்தோஷ் அவர்கள் இல்லத்துல எங்களை வந்து பார்த்துட்டு ஒரு காபி சாப்பிட்டு தம்பி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு போனா உடனே செய்தி போடுறீங்க. அண்ணாமலை அதிருப்தி, BL சந்தோஷ் இல்லத்துக்கு போய் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு கட்சியினுடைய 2-3 நிகழ்வுகள் வேற இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு வரல. அது என்னன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா கட்சியினுடைய வேலைப்பளு என் மீது குறைவாக இருக்கு. அதனாலதான் இயற்கை விவசாயம் இதெல்லாம் பண்ண முடியும். இல்லாட்டி நான் எப்படி இந்த வேலையெல்லாம் செய்வேன். அதனால எனக்கு இந்த நேரம் தேவைப்படுகிறது. கட்சி வேலையும் செய்யணும். அதே நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட ஆசை ஒரு இயற்கை விவசாயமா இருக்கட்டும், ஒரு சிறு நிறுவனம் ஆரம்பித்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணி அண்ணா ஆட்டோக்கெல்லாம் பணம் கொடுக்குற மாதிரி எனக்கும் அது போல சிறு குறு தொழில் செய்வங்களுக்கு ஒரு ஆரம்ப கால கடன் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை. அதற்கான வேலையில் இருக்கேன். ஏன்னா அவங்க தான் முதலாளிகளாக வந்தால்தான் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். அதனால் முழு நேர அரசியல்வாதி என்பதிலிருந்து கட்சி கூப்பிடும் பொழுது கட்சிக்கு நேரம் கொடுக்கும் பொழுது நேரம், அதை தாண்டி என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கும் நேரம் கொடுக்குறேன். சந்தோஷமா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன். அதனால் ஆப்பிளையும் ஆரஞ்சையும் மாம்பழத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஒரு ஜூஸ் அடிச்சு புதுசாக அந்த ஜூஸ் அடிக்க வேண்டாம். நான் பாரதிய ஜனதா கட்சியில தொண்டனாக பெருமையோடு மேடம் இன்னைக்கு திமுக காரங்க என்ன சொல்றாங்கன்னா ரோட்ல நாய் செத்து போனா நான் தான் காரணம். விவசாயம் பண்ணா நான் விவசாயம் பண்றேன் நிம்மதியா விட்டுருங்கன்னா தனி வச்சுக்கிறீங்க. நான் விவசாயம் பண்றதையும் நம்ப மாட்டீங்க. அதனால நான் என்னதான் செய்யறது நீங்க. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை எது நடந்தாலும் நான் தான் குற்றவாளி என்று எதிர்கட்சி நண்பர்கள் சொன்னா நான் எப்படி பொறுப்பேற்க முடியும். அதனால என்னை பொறுத்தவரை அமைதியா வேலையை பார்க்கணும். யாராவது டிடிவி என்ன வெளியேறுவதற்கு நான் தான் காரணம் என்று நினைத்தால் அந்த நண்பர்களுக்கு டிடிவி அவர்கள் எப்படிப்பட்ட அரசியல்வாதி என்று தெரியும், அண்ணாமலையும் எப்படிப்பட்ட மனிதன் என்பதை டிடிவி அவர்களை பொறுத்தவரை அவருடைய சொந்த நிலைப்பாடு அந்த கட்சி தான் அவர் எடுக்கிறார். இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும், கூட்டணி நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் பாடுபடுறேன். அடுத்த 2 நாட்கள்ல டிடிவி அவர்களை சந்திக்கத்தான் போறேன். ஏன்னா நட்பின் அடிப்படை. ஏன்னா ரொம்ப நாளைக்கு கூட கேட்டேன்னா பார்க்கணும்னு அவர் சுற்றுப்பயணத்தில் இருந்தார். டிடிவி அவர்கள் நட்பின் அடிப்படையில் பார்த்து அவருக்கு என்னால் சில விஷயங்களை நான் சொல்ல முற்பட்டாலும் கூட அதற்கும் காரணம் நான் தான் இருக்கேன். அதனால் இது அனைத்துமே கட்டுக்கதை, வதந்தி, குரலி. நான் சில பேர்த்துக்கிட்ட நட்போடு இருக்கிறேன். அரசியலை தாண்டி அந்த நட்போடு இருப்பதற்கு ஒரு அடையாளம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நம்மோடு பயணம் செய்தவர்கள் டிடிவி அவர்கள், அண்ணன் OPS அவர்கள். அந்த நட்பு எப்பொழுதும் தொடரும். அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு வேறாக இருந்தாலும் கூட
எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பில் எந்த மாற்றம் வராது. அதையும் அரசியலில் ஓபிஎஸ் சந்திக்க வாய்ப்பு இருக்கா? கூட்டணிக்கு அழைப்பு ஓபிஎஸ் அண்ணன் எப்பவுமே பார்ப்பாங்கன்னா ஓபிஎஸ் அண்ணன் எப்போ அடிக்கடி பார்க்கறதா கண்டிப்பா ஓபிஎஸ் அண்ணனை பார்ப்பேன். அரசியல் வேறு, கூட்டணி வேறு, நட்பு வேறு. பார்க்கும் பொழுது என்னுடைய கருத்தை நான் சொல்ல போறேன், அவங்க கருத்தை அவங்க சொல்ல போறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான அரசியலை தான் பார்க்குறேன். இன்னைக்கு கூட்டணியில் இல்லை, நான் கையெழுத்து கும்பிட மாட்டேன், கணக்குன்னு சொல்ல மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன்னா எப்படிப்பட்ட அரசியல்வாதி நாங்க? காற்று மாறும், காலம் மாறும், என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால என்னை பொறுத்தவரை அந்த நட்பு முக்கியம் என்று நினைக்கக்கூடிய மக்கள் நீக்கப்பட்ட அவர் மீது நடவடிக்கை நீங்க புரிஞ்சுக்க. நான் என்னுடைய லைஃப்லயே அவதூறு வழக்கு போடக்கூடாது என்று நடக்கக்கூடிய அரசியல். அவதூறு வழக்கு போட்டோம்னா 365 நாளும் 365 போட்டுக்கு நான் காலையிலிருந்து நைட் வரைக்கும் தான் வேலை. ஏன்னா நம்முடைய வளர்ச்சி சில பேரோட கண்ணை கொடுத்து பரவாயில்ல இருந்துருக்கோம். நம்மளை கெட்டவன் 4 பேர் சொன்னா நல்லவன் 40 பேர் சொல்றாங்க. பரவாயில்ல இருந்துருக்கோம், நீங்களும் வாழுங்க, என்னையும் வாழ கொடுங்க. அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை. நம்மை பார்த்து நீ பாருங்க, அண்ணாமலை ஏற்படுத்தினா அவங்களுக்கு கிடைக்கிற மீடியா மைலேஜ் என்னன்னு பாருங்க. அவங்க 10,000 நல்ல விஷயம் செஞ்சு 10,000 பேருக்கு சாப்பாடு போட்டு இந்த மாதிரி செஞ்சா கிடைக்காத மீடியா மைலேஜ் என்னை பற்றி ஒரு நிமிஷத்துக்கு அவங்களுக்கு அந்த மீடியா மைலேஜ் கிடைக்கும். அதையும் சந்தோஷமா பார்க்குறேன். ஏன்னா அற்ப மனிதர்கள் சூரியனை பார்த்து குறைக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த மைலேஜ் கிடைக்குதுன்னு சந்தோஷமா இருந்துருக்கோம். எப்பொழுதும் எதையும் கடந்து செல்ல ஒரு நாள். அதனால குற்றம் சுமத்துவர்கள் சொல்லிட்டே தான் இருப்பாங்கன்னா அதுக்கான விளக்கம் கொடுத்த ஒரு இழிச்சவாயினா நான் இருக்கேன். எந்த அரசு பணமும் இல்லாமல் என் வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் புத்தகம் மாதிரி திறந்து காட்டுறேன். அதனால் குறைப்பவர்கள் குறைப்பு, வாழ்க்கை. மழைநீர் வடிகால் பணியை இதே மாதிரி போச்சுன்னா மிக விரைவில் செய்தியாளர்கள் திமுகவை தாக்குவத மிக விரைவில் ஏன்னா தொடர் கதையா போயிட்டே இருக்கு. ஒரு செய்தியாளர் கண்ணியமிப்பவர், ஒரு அறவழியில் இருக்கிறவங்க, யாருக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு செய்தித்துறை நண்பர்களை தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தாக்குதுன்னா திமுக எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. தான் பஞ்சாயத்து செய்தியாளர் மேலே திரும்ப எஃப்ஐஆர் போடுறோம். நீங்கள் ஆசைப்படுத்துங்க. அதனால் மக்கள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திரும்ப செய்தியாளர்கள் தாக்கக்கூடிய காலத்திற்கு தமிழகம் தள்ளப்படக்கூடாது என்பதுதான் என் வேண்டுதல். ஏன்னா கத்தி எடுக்கிற செய்தியாளர் வேணா குத்தி எடுக்கிற செய்தியாளரை கத்தி எடுத்தா என்ன யோசிச்சு பாருங்க. அதனால திரும்ப நீங்களும் 10 பேர் சேர்ந்து ஒரு திமுக அடிக்கிற தொழில் கூட ஆகாது. அந்த நேரத்திற்கு முதலமைச்சர் அனுமதிக்க கூடாது. அந்த கட்சி உறுப்பினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த 4ஆம் தூணோடு அரசு நிற்குதுன்னு காட்டணும். சும்மா மேடையில போய் மைக் எடுத்து பத்திரிகை நண்பர்களே, சான்றோர்களே, ஆண்டோர்களே சொல்லாதீங்க. அதை செயல்ல காட்டுங்க, நடந்தியில காட்டுங்க. முதலமைச்சர் செய்வார்கள். வர தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாஜக எத்தனை இடம் பொறுத்திருப்பவங்க நேரம் வரும்போது பேசுவோம். பேசி தேவையில்லை இன்னைக்கு தொடர்ந்து ஒரு நிமிஷம் நேற்று நான் தேசிய தலைவர் நட்டாஜியோடு போன வாரம் அமைச்சர் சந்தோஷி அவர்கள் ஆனா நேரில் போய் தான் சந்திக்கணும் அவசியம் இல்லைன்னா எங்களுடைய கருத்துக்கள் அவங்களுடைய கருத்துக்கள் தொலைபேசியில் இருக்கிறோம். டெல்லி போகும்போது போகும் எங்கு காரணத்தினால அன்னைக்கு சீக்கிரம் நம்முடைய பதவியேற்பெல்லாம் போகல வாழ்த்துக்கள் நம்முடைய தலைவர்கள் போனாங்க. டெல்லி போகும்போது எல்லாத்தையும் பார்க்கணும். டெல்லி சும்மா டெல்லியே உட்காந்துருக்கணும், டெல்லியிலே தான் இருக்கணும்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கட்சி நடத்தோம். தமிழ்நாட்டு மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய தேவை இருக்கும் பொழுது அழைப்பு பொழுது டெல்லி போய் பார்த்துட்டு வரோம். அதுக்கு காங்கிரஸ் கட்சி மாதிரி டெல்லியிலேயே டோரா போடக்கூடிய தலைவர் நான் கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கின்றோம். டெல்லியிலிருந்து தலைவர்கள் கைது பண்றாங்க, வழி நடத்துறாங்க. இங்கெல்லாம் பார்த்து கிடைக்கும் போது பார்ப்போம். அதுக்கு வார வாரம் நான் டெல்லி